லீடர் சொல்றத மட்டும் தான் கேட்கணும். என்னடா ஒரு மாதிரி ஆயிட்ட, உனக்கு விருப்பம் இல்லையா? போலீஸ்காரங்க குடும்பத்தை நேரம் டார்ச்சர் பண்ணியிருந்தா இருப்பானுங்க. ஜெபர்சடையா தேவையில்லாம திருட்டு பசங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வராத. எல்லாத்தையும் ஆதாரத்தோட தான் பிடிச்சிருக்கோம். எங்க காலத்துல அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு எனக்கே ரொம்ப வருத்தமா இருந்தது. சட்டப்படி இங்க தப்பு பண்ண மட்டும் தண்டனை கிடையாது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு தண்டனை உண்டு, பாத்துக்க. ஒண்ணுமே புரியலடா. ராவோட ராவா கோட்டையில உட்காந்துக்கின்னு புது புது திட்டம் போடுவீங்க. ஏழை எளிய மக்களான பழங்குடி பசங்களான உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. தூங்கி எழுந்து பார்த்தா நாங்க குற்றவாளியா? இதானே உங்க நியாயம்? ஒரே குழப்பமாகுது. காட்டுல வாழ்ற மானு மயில் யானைன்னு நீங்க திங்கறதுக்குனே புது புது திட்டமா போடுறீங்க. மாறா உண்மையை சொன்னீங்க, உங்களுக்கு வேலையும் கிடைக்காது, காலம் முழுக்க ஜெயில தான் இருக்கணும். அதே காட்டுல வாழ்ற எங்களை துரத்துறதுக்கும் கொல்றதுக்கும் இப்படி துடிக்கிறீங்க. எனக்கும் தான் புரியல. வேலையும் வாங்கி கொடுக்கறாங்க, ஆனா வேலை கிடைக்குதுலடா. போய் பார்ப்போம். I will prove my innocence in the court of law. அங்க கஞ்சா தோட்டத்தை பார்த்து ரேஞ்சர் கிட்ட போய் சொன்னேன். யார் எப்ப வந்து எப்படி கேட்டாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும். அவன் யார்கிட்ட சொன்னானே தெரியல. இந்த ஆபரேஷன் நீ தான் பண்ணணும்னு ஐஜி சொல்றாரு. சக்சஸ்ஃபுல்லா முடிப்ப நம்புறோம். காட்டுல ஒண்ணுக்கு போறவங்க மேல எல்லாம் கேஸ் போட்டு பணத்தை புடுக்குறீங்க. திடீர்னு எல்லாரும் சுட வந்துட்டானுங்கண்ணே. யாருக்கு கிடைக்கும் இந்த அரிய வாய்ப்பு? உன் வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு இங்க கணக்காட்டி சம்பளத்தை கொடுக்குற. அங்கிருந்து தப்பிச்சு உயிர் பழிச்சு ஓடி வந்தானே. உங்க எல்லாருமே கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவேன். காட்டுக்குள்ள கஞ்சா கட்டுறது யாருன்னு தெரியாது உனக்கு? நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா? இதை தூக்கி கடாச்சிட்டு ஆகுறவரே பாப்பியா. உங்க திட்டத்தால காட்டை பாதுகாக்கவனா முடியும், வளர்க்கலாம் முடியாது. காட்டை வளர்க்கணும்னா பழங்குடி நாங்க வேணும்.